ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உன் அருகில் வருகையில் நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 23. வரும்போது இருந்த உற்சாகம் திரும்பும்போது ஹரிஹரனிடமும் இல்லை, சுமித்ராவிடமும் இல்லை. இருவரும் ஆழ்ந்த யோசனையுடன் இருந்தனர். ஊர் சுற்றிய களைப்பில் ரூபா விசாலின் தோள் மேல் சாய்ந்து தூங்கிக் கொண்டு வந்தாள். வாசவி சுமித்ராவின் தோள் மேல் தலை சாய்த்தாள். பாசத்துடன் அவள் தலை தாங்கிக் கொண்ட சுமித்ராவின் விழிகளில் நீர் கசிந்தது. இந்த வாசவி யார்? இவள் யார்? ஏன் இவ்வளவு பாசத்தை காட்டுகிறாள்? சுமித்ரா ஹரிஹரனின் காதலி என்பதற்காக? நாளை உண்மை தெரிந்தால் இவள் பாசம் இப்படியே இருக்குமா? மாறிவிடுமா? ஹரிஹரனின் முகம் பார்த்தாள். அவன் கடந்து செல்லும் தேயிலை செடிகளை பார்த்து கொண்டு வந்தான். குறும்புத்தனமில்லாத அவனது முகத்தை காண அவளுக்கு சகிக்கவில்லை. எந்த கொட்டியை பிடிக்க திட்டம் போடுறீங்க என்றாள். அவன் சிந்தனை கலைந்து அவள் முகம் பார்த்தான். அவள் எதிர்பார்த்த பதிலை சொன்னான். எல்லாம் உன் மனங்கிற கோட்டையை பிடிக்கதான். இப்படி ஊமசாமியார் போல வந்தால் மண் கோட்டையை கூட பிடிக்க முடியாது. இதெல்லாம் மனக்கோட்டையை எப்படி பிடிப்பீங்க? ஓ, ஐ சி. உன்னோட என்ன பேசுறது? உன் லாங்குவேஜ் புரியாமல் விளக்கம் கேட்டால் என் வாயை மூடுற, பேசாமல் வந்தால் சாமியாருன்ற. இந்த பொண்ணுங்களோட சைக்காலஜியே எனக்கு விளங்கலையே. பொண்ணுங்களாம் என்ன தவிர இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட பழக்கம்? அது கணக்கெல்லாம் சொல்ல முடியாது, நிறைய பொண்ணுங்க. உங்களை போய் நல்லவர்னு நினச்சேனே, இப்போ அந்த நினப்புக்கு என்ன கெடுதல் வந்துருச்சு? எல்கேஜிலேருந்து நான் படித்தது எல்லாம் கோ எஜுகேஷன் தான். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸில் பாதி பொண்ணுங்க தான். இது ஒரு பெரிய மேட்டரா? சுமித்ரா கடுப்புடன் வாய்க்குள் முணுமுணுத்தாள். கோபம் வந்தால் சத்தமாக திட்டு, உதட்ட மட்டும் அசைச்சான் எப்படி? அது அப்படிதான். விசாலின் பங்களாவிற்குள் வண்டி நுழைந்தது. பத்மாவதி வாசலிலேயே காத்திருந்தாள். ஏன்பா, மணி 3 ஆக போகுது, இன்னும் மதியான சாப்பாடு சாப்பிடாம அப்படி என்ன ஊர் சுற்ற வேண்டியிருக்கு? வந்து சாப்பிட்டுட்டு போய் பார்த்தா தான் என்ன? வண்டியை விட்டு கீழே இறங்கியபடி இலகுவாய் பதில் கூறினான் ஹரிஹரன். நீங்கள் எனக்கு பிடிச்ச ஐட்டமாக சமைச்சு வச்சுருப்பீங்க, நான் ஹெவியாக சாப்பிட்ருவேன். சாப்பிட்டதும் மதியானம் தூக்கம் வந்துடும். அப்புறம் எப்படி ஊர் சுற்றி பார்க்குறது? அதனால தான் மொத்தமாக பார்த்துட்டு வந்துடலான்னு ஐடியா பண்ணோம். இது வா வேலையா? சரி சரி, உள்ளே வந்து சாப்பிடுங்க. எல்லோரும் ஊர் சுற்றிய களைப்பில் நன்றாக சாப்பிட்டார்கள். ஹரிஹரன் மதியம் தூங்க சென்று விட்டான். சுமித்ராவை வாசவி தன் அறைக்கு அழைத்து சென்றாள். படுங்க அண்ணி, ரெஸ்ட் எடுங்க, நைட் ஜேர்னி போகணும்ல. எனக்கு தூக்கம் வரல வாசவி. சற்று நேரம் வாசவியுடன் பேசி கொண்டிருந்து விட்டு சுமித்ரா தன் பாட புத்தகத்தை எடுத்து பிரித்து படித்தாள். பத்மாவதி காஃபியுடன் வந்தாள். என்னம்மா செய்கிற? சும்மா கதை புக் படிக்கிறேம்மா. இதுவும் கால கொடுமை தான். எல்லாரும் கதை புத்தகத்தை படிச்சுட்டு பாட புத்தகம்னு சொல்லுவாங்க. நான் பாட புத்தகத்தை படிச்சுட்டு கதை புத்தகம்னு மறைக்கிறேன். இரவு உணவுக்கு பின் எல்லோரிடமும் விடைபெற்று கொண்ட போது பத்மாவதி ஒரு தட்டுடன் வந்தாள். அதில் பூ, புதுப்பட்டு புடவை, ஒரு நகை பெட்டி, குங்கும சிமிழ் முதலியன இருந்தன. என்னம்மா இது? சுமித்ரா பதற்றத்துடன் விலகி நின்றாள். ஹரி எனக்கும் இன்னொரு மக மாதிரி தாம்மா. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. உன்னை வெறுங்கையோடு எப்படி நான் அனுப்புறது? வாங்கிக்கோமா. நீங்களாவது சொல்லக்கூடாதா? சுமித்ரா ஹரிஹரனின் முகம் பார்த்து கெஞ்சும் குரலில் கூறினாள். இது லேடிஸ் டிபார்ட்மெண்ட், நான் தலையிட முடியாது. ஹரிஹரன் திட்டவட்டமாய் கூறிவிட்டான். ஒரு முடிவுக்கு வந்தவளாய் சுமித்ரா பத்மாவதியின் கால்களில் பணிந்து எழுந்தாள். பத்மாவதி அவள் நெற்றியில் குங்குமம் வைத்து தலையில் பூவை சூட்டினாள். ஹரிஹரனின் முகம் மலர்ந்தது. இந்த சேலையையும் நகையையும் ஒரு பையில் போட்டு தாங்கம்மா. எதற்காக கேட்கிறாள் என்பது புரியாமல் புதுப்பை ஒன்றில் போட்டு தந்தாள் பத்மாவதி. கண் கலங்க எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு ஹரிஹரனின் காரில் முன்பக்கத்தில் ஏறி அவன் அருகில் அமர்ந்தாள் சுமித்ரா. பயணம் தொடங்கியது. வரும்போது காரின் பின் சீட்டில் அடியில் பயந்து போய் ஒளிந்து வந்தவள் போகும்போது காரின் முன் சீட்டில் அவன் அருகே உரிமையுடன் அமர்ந்து செல்கிறாள்.
ஒரு நாளில் எப்படி ஒரு திருப்பம்! இந்தாங்க. மூணாறு சாலையில் கார் விரைந்து சென்று கொண்டிருக்க சுமித்ரா ஹரிஹரனிடம் அந்த பையை நீட்டினாள். வாட் இஸ் திஸ்? அவங்க கொடுத்த புடவையும் நகையும். இதை என்கிட்ட எதுக்கு கொடுக்குற? இதை வச்சுக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. இதை அவங்கக்கிட்ட சொல்லி கொண்டு போய் திருப்பி கொடுத்துரு. இதை பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் வழக்கு வேணாம். இதை நான் வச்சுக்க விரும்பலை. இதை உங்களை கட்டிக்க போகிறவங்களுக்கு உங்கள் நண்பரோட அம்மா கொடுத்த பரிசு. அதை நீ தானே நினச்சி தானே கொடுத்துருக்காங்க. நான் இல்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உங்களுக்கு தான் என் குடும்பத்தை பற்றி தெரியாது. முன்ன பின்ன தெரியாத மூணாவது மனுஷங்களுக்கெல்லாம் என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நடக்காத ஒன்றுக்கு ஏன் ஏங்கணும்? இது இது எனக்கு சொந்தமில்லாத பரிசு. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு கொடுங்க. அதுதான் முறை. லக்ஷ்மி, முறை பற்றியெல்லாம் நீ பேசாத. நானா உன்னை என் காரில் ஏற சொன்னேன்? நானா என் ஃப்ரெண்டோட வீட்டில் உன்னை என் எதிர்கால மனைவின்னு சொன்னேன்? ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு என் காரில் ஏறி ஒளிஞ்சிக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு வீட்டில் உன்னை என் காதலின்னு நினச்ச போதே நீ உண்மையை சொல்லியிருக்கலாமே. ஏன் மௌனமாக நின்ன? நீங்கள் தானே சொல்ல வேண்டான்னு சொன்னீங்க. ஆமாம், பாதி ஃபிலிம் ஓடி முடிச்சதுக்கு பின்னால் கதையை எப்படி மாற்றுறது? நீ காரில் இருந்து இறங்கின அடுத்த நிமிஷமே நீ யாருங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஏன் அதை செய்யலை? என்ன என்ன நீங்கள் குற்றவாளியாக்க பார்க்குறீங்களா? உன்னை குத்த சொல்லி எனக்கு என்ன பையன்? உன்னோட அருகில் இருந்த இந்த ஒரு நாள் என்னோட வாழ்நாள் எல்லாம் தொடர்ந்து வரப்போகுது. என் சுவாசத்தோட கடைசி நொடி வரைக்கும் உன்னோட நினைவு என்னோட நெஞ்சில் இருக்கும். இந்த நாளை நான் எப்படி மறுக்கிறது? நிம்மதியை தேடி வந்தேன். உன் நினைவுகளை சுமந்துட்டு என்னோட நிம்மதியை மீட்காமலேயே போக போகிறேன். இது யாரோட குற்றம்? உங்களை மாதிரி நினச்சதையெல்லாம் நான் பேசிட முடியாது. அதுக்கான சுதந்திரம் எனக்கு கிடையாது. நான் என்னை பெற்றவங்களுக்கு கட்டுப்பட்டவ. உங்கள் வாழ்க்கை முறை வேறு, என் வாழ்க்கை முறை வேறு. ரெண்டும் ஒட்டாது. ஓகே, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. அதே சமயம் அவங்க கொடுத்த பரிசையும் நான் வாங்கிக்க போகிறதில்ல. அங்கேயே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இது லேடிஸ் டிபார்ட்மெண்ட், நான் தலையிட மாட்டேன்னு. இப்போது இதை என்ன செய்யறது? வச்சுக்கோ. என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள சந்திச்சேன்னா இதை திருப்பி கொடுத்துரு. உன் பரம மாமா நீ மூணாறு போகணுன்னு ஆசைப்பட்டா அவரை அழைச்சிட்டு வர மாட்டாரா? அவரு ஏன் என்ன அழைச்சிட்டு வரணும்? அவரை தானே நீ மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படின்னு நான் சொன்னேனா? ஏறக்குறைய அப்படி தான் நீ சொன்ன. இப்போ என் மனசில் திங்கக்கிழமை நான் எழுத வேண்டிய பரீட்சை மட்டும்தான் நினைவில் இருக்குது, மற்ற எதுவும் இல்லை. ஹரிஹரன் பதில் பேசாமல் மௌனித்தான். கார் மூணாறு மலை பாதையில் இறங்க ஆரம்பித்தது. சுமித்ராவுக்கு குளிரடித்தது. அவள் தாவணியை இழுத்து போர்த்தி கொண்டாள். ஹரிஹரன் காரை சாலையோரமாய் நிறுத்தினான். காரின் பின்சீட்டில் இருந்த தன் டிராவல் பேக்கை எட்டி எடுத்தான். அதிலிருந்த சால்வியை உருவி சுமித்ராவின் தோளோடு போர்த்திவிட்டான். காரை கிளப்பினான். அவனது பரிவான அந்த செய்கை சுமித்ராவை மிகவும் பாதித்தது. அவள் உடைந்து போய் அழுக ஆரம்பித்தாள். அவளின் கண்ணீர் துளிகள் சால்வையின் மேல் பட்டு சிதறின. சுமி, ப்ளீஸ் டோன்ட் க்ரை. என்னால் தாங்க முடியாது. என்னால் மட்டும் தாங்க முடியுதா? ஏன் என்ன உங்கள் அன்பால் கொல்றீங்க? அன்பு காட்டுறது குற்றமா? குற்றம்தான். 1000 கட்டுக்காவல் இருக்கிற குடும்பத்தில் பிறந்தவ மேலே அன்பு காட்டுறது குற்றம்தான். அதுக்காக உன்னை வெறுக்கிறது மாதிரி என்னால் நடிக்க முடியலையே. உங்களை யார் நடிக்க சொல்கிறாங்களாம்? உண்மையிலேயே என்னை வெறுத்து ஒதுக்கிட வேண்டியது தானே. வாட் அ செல்ஃபிஷ் ஹியூமன் யூ ஆர். இதை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. பொண்ணுங்க சுயநலவாதிங்கிறத ப்ரூவ் பண்ணுறியா? ஆமாம், நான் சுயநலவாதி தான். எனக்கு என் குடும்பம், என் அப்பா அம்மா, அவங்களோட குடும்ப கௌரவம், இது மட்டும்தான் முக்கியம். உன்னை தெரிஞ்சுக்கோங்க, பொண்ணுங்க சுயநலமாக தனி குடும்பம்னு வாழ்கிறதால தான் உங்களை மாதிரி ஆண்கள் எல்லாம் ஊர் சுற்றிட்டு குடும்ப பொறுப்பு இல்லாமல் அலையிறீங்க. உன்னை நியாயப்படுத்தாத. அதுக்கு அவசியமே இல்லை. நான் என்ன தப்பு செஞ்சேன்? இன்றைக்கு நாளை மறக்க நினைக்கிறியே, அது தப்பு இல்லையா? இன்றைக்கு நாளை நினச்சி வாழ்கிறதுல பயன் இல்லாத போது மறந்துடுறது சரியாக தானே இருக்கும். நீ தேவையில்லாமல் பிடிவாதம் பிடிக்கிற. என் குடும்ப கௌரவத்துக்கு இந்த பிடிவாதம் தேவைதான்.
கார் போடிமெட்டை அடைந்திருந்தது. பாதையின் ஓரமாய் இருந்த காஃபி பாரில் 2 கப் காஃபி வாங்கி 1 கப்பை அவளிடம் கொடுத்தான். குடி, குளிருக்கு எதமாக இருக்கும். பேசி பேசி உன் தொண்டை வறண்டு போயிருக்கும். குடிச்சிட்டு தெம்பா பேசு. பதில் சொல்லாமல் காலி கப்பை வெளியே மலை சரிவில் விட்டு எறிந்தாள் சுமித்ரா. பார்த்து பார்த்து செய்யறானே. குளிர் அடித்தா அம்மா மாதிரி போத்தி விடுறான். தொண்டை வறட்சிக்கு அப்பா மாதிரி காப்பி வாங்கி தரான். காலையில் பத்மாவதி அம்மா வீட்டில் நான் யாருன்னு சொல்லாமல் விட்டது ஏன் தவறு தானே. நிம்மதியை தேடி வந்தவனை உடனே திரும்பி போக வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்கணுதும் நான் தானே. அவனுக்கு அதில் கோபமே இல்லை. அவனோட அன்பை மறுக்கிறதுனால தான் கோபப்படுறான். ஹரி, உன்னை போல ஒருத்தனை என்னால் எப்படி மறக்க முடியும்? உன்னோட கழிச்ச இந்த ஒரு நாளை எப்படி என்னால் ஒதுக்க முடியும்? இதை உன்கிட்ட சொல்கிறதுல என்ன பலன் இருக்குது? என்னோடய கிராமம் வெட்டு குத்து வேல் கம்புன்னு வாழ்கிற ஊர். அதில் உன்னை மாட்டிவிட எனக்கு இஷ்டம் இல்லை. விரல் நுனியில் அழுக்குப்படாமல் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசிட்டு மடிப்பு கிடையாத உடையோட வளவர நீ வேட்டியை மடித்து கட்டிட்டு வெட்டறிவாளை தூக்குற நீ எங்கள் ஜனங்களோட எப்படி மல்லுக்கு நிற்க முடியும்? என்னால் தான் அதை எப்படி பார்க்க முடியும்? போயிட்டு வா. உனக்குன்னு ஒருத்தி உனக்கு ஏற்றவளாக கிடைப்பா. அவளோட குடும்பம் நடத்து. இந்த ஒரு நாள் நினைவே எனக்கு போதும் என்று தனக்குள் நினைத்து கொண்டாள். தூரத்தில் அவர்கள் கிராமம் தெரிந்தது. விடியலின் அறிகுறி வானத்தில் தென்பட்டது. சுமித்ராவின் வீட்டின் முன் கார் போய் நின்றது.